ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜிடிபினா கரெக்டா என்னன்னு நம்ம சிம்பிளா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஜிடிபினா என்னன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிராஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் ஜிடிபியோட ஃபுல் வேல்யூ. இப்ப ஜிடிபி வந்து அப்படின்னா என்னன்னா, அது வந்து முதல்ல வந்து பர்சன்டேஜா தான், அதை வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற ஜிடிபியும் கரெக்டா இந்த வருஷம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து க்ரோத் ஆச்சு. கரெக்டா இந்த வருஷம் வந்து கரெக்டா இத்தனை பர்சன்டேஜ் வந்து கரெக்டா லோ ஆயிடுச்சு. இந்த மாரி வந்து கரெக்டா பர்சன்டேஜ்ல தான் இந்த ஜிடிபி வந்து அவங்க வந்து கணக்கு பண்ணுவாங்க. இப்ப ஜிடிபினா என்னன்னா, சிம்பிளா ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரியோட உள்நாட்டு உற்பத்தி, அதாவது உள்நாட்டோட மொத்த உற்பத்தியும் கணக்கு போட்டு சொல்றதுதான் ஜிடிபின்னு வந்து அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப ஒரு நாட்டுல இருக்கிற சரி, ஒரு நாட்டுல வந்து உற்பத்தி வந்து கரெக்டா எப்படி இருக்கு, அதாவது ப்ராடக்ட் வந்து கரெக்டா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதாவது உற்பத்தி. இப்ப வந்து சரி, இப்ப வந்து நம்ம கண்ட்ரில வந்து கரெக்டா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனில இந்த உற்பத்தி வந்து கரெக்டா எப்படி இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட் வந்து அந்த வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமா உற்பத்தி வந்து பண்ணிருக்கிறாங்க, அதை பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து சர்வீஸை கூட இந்த ஜிடிபில வந்து அவங்க கரெக்டா எடுத்துப்பாங்க. இப்ப கரெக்டா நம்ம கண்ட்ரில வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நீங்க பெரிய பெரிய கம்பெனி எடுத்தீங்கன்னா இந்த டிசிஎஸ், விப்ரோ, கரெக்டா அசெஞ்சர், அந்த மாரி கம்பெனி எல்லாம் ஐடி கம்பெனி, ஐடி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. அந்த சர்வீசஸ் கூட உற்பத்தின்னு அவங்க வந்து கால்குலேட் பண்ணி இதுவும் கரெக்டா ஜிடிபில வந்து கரெக்டா சேர்த்துருவாங்க. எந்தெந்த கம்பெனி எல்லாம் இந்த ஜிடிபி கணக்குல சேர்ப்பாங்கன்னா, ஆர்கனைசேஷன் செக்டார் இருக்குல்ல. இப்ப ஆர்கனைசேஷன் செக்டார்னா அந்த கம்பெனியை வந்து பதிவு பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட்ல வந்து ப்ராப்பரா வந்து கரெக்டா பதிவு பண்ணிப்பாங்க. அந்த மாரி செக்டார்லாம் ஆர்கனைசேஷன் செக்டார் சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இந்த மாரி கம்பெனி டைப் வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஆர்கனைசேஷன் செக்டார்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா இந்த ஆர்கனைசேஷன் செக்டார்ல இருக்கிற மொத்த கம்பெனியோட உள்நாட்டு உற்பத்தி, அந்த கம்பெனி வந்து எவ்வளவு உற்பத்தி பண்றாங்களோ, அது ப்ராடக்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் இந்த ஜிடிபி இதுல வந்து அவங்க கரெக்டா எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப கரெக்டா நம்ம நாட்டுல வந்து ஆர்கனைசேஷன் செக்டார் விட அன்ஆர்கனைசேஷன் செக்டார் தான் அதிகமா இருக்கு. அன்ஆர்கனைசேஷன் செக்டாருக்கு நான் சில எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்றேன். இப்ப வந்து ரோட்ல வந்து தள்ளுவண்டி கடை சொல்லுவாங்க. அங்க வந்து தோசை, இட்லி எல்லாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூக்கடை, அதுக்கப்புறம் காய்கறி கடை, இந்த இதுவெல்லாம் அன்ஆர்கனைசேஷன் செக்டார்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் அன்ஆர்கனைசேஷன் செக்டார்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கேயும் அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. அங்கேயும் அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டா மேனுஃபேக்சர் வந்து அவங்க வந்து கரெக்டா பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பூ வந்து அந்த வெறும் கரெக்டா பூவா வாங்கிட்டு வந்து அதை கட்டி அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க. அப்போ வந்து அங்க ஒரு சரி, இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு உற்பத்தி வந்து கரெக்டா நடக்குது. இதுவும் நம்ம இந்த உற்பத்தி மாதிரியான தொழிலும் ஜிடிபில வந்து சேர்க்கணும். ஆனா கவர்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷன் செக்டார் மட்டும் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இந்த அன்ஆர்கனைசேஷன் செக்டார்லாம் அவங்க வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஒரு 3-4 வருஷமாவே இந்த மாதிரி அன்ஆர்கனைசேஷன் செக்டார்ல இருக்கிற உற்பத்தியும் சேவையும் நம்மளோட ஜிடிபில வந்து கரெக்டா சேர்க்கணும்ட்டு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி கரெக்டா முத்ரா லோன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் சொல்லுவாங்க. இப்ப வந்து உதயம் ஆதார்னு ஒரு சர்டிபிகேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உங்களோட பிசினஸ் வந்து கரெக்டா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருந்தா 40 லட்சத்துக்கு மேல வந்து உங்களோட டர்ன் ஓவர் இருந்தா நீங்க ஜிஎஸ்டி வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களோட பிசினஸ் வந்து சர்வீஸ் செக்டார் இருந்தா 20 lakhs மேல போனா ஜிஎஸ்டி வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த சரி கரெக்டா இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு உங்களோட பிசினஸோட ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கும் தெரியும்
நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிறு குறு தொழில கூட உற்பத்தியும் சேவையும் அதிகமா இருக்கு. அதனால நம்மளோட ஜிடிபி growth அதிகமாகும். ஜிடிபி growth அதிகமாகும்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் growthம் கொஞ்சம் கரெக்டா நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது நம்மளோட அந்நிய செலாவணியும் ஓரளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து கரெக்டா பெரிய 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 கம்பெனிங்கெல்லாம் இங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு அதிகரிச்சுன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டும் கரெக்டா ஏற வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஜிடிபினா என்ன, அதுக்கு உண்டான பயன். இப்போ நம்ம ஜிடிபின்னு உயர்ந்தா அதுக்கு உண்டான பயன். இது எல்லாமே எனக்கு கரெக்டா எனக்கு என்ன தெரியுமோ அதை பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.